இந்த பாக்ஸ் ஏத்துங்க. எடுக்குதுதான், குறைவா எடுக்குது. அவன்தான் அப்படித்தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் 2 காதையும் பொத்தி பாடினது. எது எடுக்குது எது எடுக்கலன்னு தெரியும். ஹலோ முருகா, எம்பெருமானே, முருகப்பெருமானே, வரவேண்ட வரவேண்ட முருகா. ஆணை முகமும் அழித்த கரமும் பரந்த மார்பும் பருத்த தொந்தியும் கருத்த மேனையும் என் கருத்துள்ள இருப்பவனுமாகிய மேன்மைகள் பலத்தர மேல்நிலைப்பட்டி மென்னப்ப சுவாமி திருத்தால் பணிந்து தேவசபைக்கு ஒப்பான தெய்வீக திருச்சபைக்கு வள்ளியாகிய அடியாரின் அன்பான பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை தொடர்கிறேன். நன்றி. நன்றிகின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே கொஞ்சம் பேச குறைச்சிட்டு சார்பு போட்டு வைங்க. ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு. முருகா, பேச குறைங்க, சார்பு வைங்க. பேச வேண்டாம் மேடமைக்கு. சரிண்ணா. ஹலோ, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஹலோ முருகா. முருகா முருகா ஞான பண்டிதா எங்கப்பா இருக்க? ஞான பண்டிதா வாங்க. வந்துருவாரு வந்துருவாரு. வரவழித்து உலகமெல்லாம் வாழ வந்தவரே, கரம்பு விட்டு வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாறே, காத்திடுவாய் கருமாறே. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, குழந்தை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, குழந்தை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. அரோகரா 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 அரோகரா. அப்படித்தேன் என்னங்க பண்றது, இன்னைக்கு சலிச்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா சலிப்போம். வண்டி போட்டு சல்லையில சலிக்க முடியாது. சத்துமாவா? ஆமாங்க, நல்லதானுங்க உடம்புக்கு சத்துமாவு. ஆமா, என்ன பண்றது முருகா, என்ன அப்படி ஊரே தூங்குது? என்ன வரிசையா நாடகம்? எங்கெங்க வரிசையா நாடகம்? டிவி சீரியல்ல பாத்துட்டு. டிவி சீரியல்லையா வந்து தூங்குறாங்க? நான் கூட இந்த மேடையில நேத்தா நிகழ்ச்சி நடந்திருக்கும் போல, அதான் இப்படி எல்லாரும் தூங்குறாங்கன்னு நினைச்சேன். 12 மணிக்கு வள்ளி வெளியில வர்றப்பவே தூங்குறீங்களே, அடுத்து நாரதருக்கு என்ன நிலைமை? அடுத்து வரப்போக முருகனுக்கு என்ன நிலைமை? போக வர போக வர போக வர. இன்னைக்கு அப்படித்தானே வச்சேன்.
ஆமா, வேற வழி கிடையாது. ஆமா, இருந்தாலும் கொஞ்சமாவது எந்திரிச்சு உட்காந்தீங்க அப்படின்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதானே கேக்குறேன். அதானே கும்பாபிஷேகம்னாக்க அசைவத்துக்கு வேலை இல்லையே, சைவம் தானே. சைவம் தானே சாப்பிட்டீங்க? அசைவமா? நீங்க இந்த ஊர் தானா? இல்ல இந்த ஊர் தானாம்ல. இல்ல இந்த ஊருனாக்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கனாக்கா அசைவம் சாப்பிட கூடாது. ஆமா, 48 நாள் விரதம் இருக்கணும். ஆமா, மண்டல பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் அசைவம் சாப்பிடணும். ஆமா, தண்ணி இன்னி அடிக்கக்கூடாதுன்னு எங்க அண்ணா துறாணியன் சொல்றாரு. ஆனா எங்க அண்ணே மனோண்ணே வந்தோடனே எல்லாத்தையுமே கேட்டாங்க, யார் யாரு தண்ணி அடிக்கல அப்படின்னு. எல்லாருமே தண்ணி அடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது வரையும் ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஆமா, ஆனா தண்ணி அடிச்ச மாதிரியே கங்காத்திரா தூக்கம் முழிச்சது. பெண்களுக்கு தூங்குறாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏங்க காலையில அவங்க வீட்டுக்கு போனோன்னா வீட்டு வேலையில யாரை ஆக்குறது? சோறு குழம்புல யார் ஆக்குறது? பொம்பளையா தானே ஆக்கணும். இப்ப நாங்களே காலையில வீட்டுக்கு போனா படுத்தா தூங்குறோம், சமைச்சு வச்சுட்டு தான் தூங்குறோம். அப்புறம் என்ன பண்றாங்க? காய்கறி வாங்க போன சரிங்க. அதங்க இன்னொன்னு சொன்னீங்களே, பலசரக்கு ஜாமா. ஓ அப்படியா? ஆமா, பழம் வாங்க போகணும், காய்கறி வாங்க போகணும், வெங்காயம் தக்காளி வாங்க போகணும். என்ன பண்றது, மில்லுக்கு போய் மிளகா மல்லி அரைக்கணும், இம்போட்டு வேலையும் இருக்கு. அப்ப ஆண்களும் அந்த வேலை தான் பாக்குறாங்களோ? நாடகம் பாக்குற ஆண்களை என்ன தூங்குறாங்களே? யாரு இங்க பாருங்க, மேடை பக்கம் காலம் நீட்டிக்கிட்டு பகுமானமா ஏன் சொக்காருனே என்னண்ணே இப்பவே நீ படுத்து தூங்குற? இதுல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி வேற. ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காருன்னா அவர் ஒரு காரணமா பள்ளி கொண்டிருக்காரு. ஆமா, யாரு காரணம்? நீ தான் காரணம். சத்தியா நீ இருந்தா கேளு. முருகா எம்பெருமானே, முருகப்பெருமானே, வர வேண்டும் வர வேண்டும் முருகா. முதல்வனின் வைபவ பெருநாள் சிவப்பு லைட் அடிக்கணும் தம்பி. டேய், சிவப்பு லைட் வாங்குறது அந்த அப்போத்தேன். அந்த புள்ளைய கண்ணில் அதுக்கு அடிச்சிருச்சுனாலே அதுவே கண்ணுக்கு கெடுதல்தான். புள்ளைய கேட்குதுன்னு பெத்தவங்க வாங்கி கொடுக்கலாமா? தப்பு தானே, கண்ணு கெட்டு போயிடும்.
ஆமா, வாங்கினதை கொஞ்ச நேரம் வச்சிருக்கட்டும் பிள்ளைய. காலையில வீட்டுக்கு போனாலும் தூக்கி தூர போட்டுருங்க. அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ஆமா, அது மேடையிலே அடிக்காதீங்க. எங்களுக்கு கண்ணு கட்டி போய் ஏற்கனவே இந்த வெளிச்சத்துல தான் நிக்கிறோம். ஆமா, அரை பார்வை குறை பார்வையா தான் இருக்கு. ஆமா, அதே உண்மை. ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. முருகன் இங்க வர வேண்டும். எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அந்த முருகப்பெருமான. எந்த முருகன்? நீங்க என்ன முருகப்பெருமான நினைக்கிறீங்க? காரைக்குடி ஆட்டோ ஓட்டு அப்படி அந்த முருகனா? அப்படியா? நீங்க யார் நினைக்கிறீங்க? சங்கத்துல டீ கடையா? மூணு பேரும் இப்படி வந்து எனக்கு வாச்சிருக்கீங்களா இன்னைக்கு? ஆமா, காரைக்குடி புதுக்கோட்டை எல்லாம் சேர்ந்து இனி நீங்க டீ கடை முருகனுக்கு பட்டாணி விற்கிற முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கலாம்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நான் யாரையுமே இல்ல மச்சான், நான் யாரையுமே கிராஸ் பண்றது இல்ல. என் வழி தனி வழியா போய்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு. அவங்க நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி அது ஒட்டிக்கிச்சு வச்சுங்களேன், நமக்கு சிரமம் அது. ஆமா, ஏகப்பட்ட சிக்கல் உண்டாயிரும். ஆமா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் இதுல மட்டும். ஆமா, இதுவே போதும், இந்த வாழ்க்கை போதும். ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி டீ கடை முருகே பட்டாணி வைக்கிற முருகன் எல்லாம் கிடையாது. நான் குலக்கடவுளாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான. அந்த விநாயக பெருமாவா தம்பியா? அதேதான். அண்ணனை விட்டு இப்படி என் தம்பியை போய் எப்படி பண்ணீங்க? அண்ணனை எப்படிங்க? அவருக்கு ஏற்கனவே கல்யாணமே 3 பொண்டாட்டி இருக்கு. ஆமா, இதுல நான் போய் 4ஆவதா சேர்றதா? அதனாலதாங்க முருகனை கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? ஏங்க இது விபரீத ஆசை கிடையாது. ஆசை இருக்கலாம், அதுக்கு அளவுக்கு மீன் ஆசை இருக்கலாம். இந்த விபரீத ஆசைனா விபத்து மாதிரி. நல்லா இருக்கு இந்த பேச்சு மச்சான். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன? ஐயோ, இப்பதான் சொன்னீங்க நான் கிராஸ் பண்றது இல்லையா? ஆமா, இப்பதான் சொன்னேன். எவ்வளவு பொய் பேசுறீங்க? முருகனை கல்யாணம் பண்ணிச்சா? நீங்க எல்லாரும் என் கூட தானே வண்டியில வந்தீங்க. இல்ல, நீங்க எல்லாருமே என் கூட வண்டியில வந்தீங்கல்ல. நான் வண்டியில ஏறி உட்கார்ற கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. நீங்களே இப்பதானே சொல்றீங்க. அதானே, நான் சொல்லலையே. ஓ, நான் வண்டியில சொல்லிருந்தா உங்களுக்கு நீங்க அப்பவே சொல்லிருப்பீங்க. அச்சச்சோ, முருகனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் வேற முருகப்பெருமான மனசுல நினைச்சிருக்கேன் அப்படின்னா என் ஆசை நிராசையா போயிருமா? ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை? சூப்பர் பிகரா இருக்கிறீங்க. சரி, இவ்வளவு சூப்பர் பிகரா இருந்துகிட்டு ஏன் 2ஆம் தரமா போறீங்க? தப்பு தானோ? கீழே கிராஸ் பண்ணுங்க, மேலே கிராஸ் பண்ணாங்க. வாய்ப்பு இல்ல. பூலோகத்துல பாருங்க, ஏன் மேலோகத்துல பாக்குறீங்க? இல்லங்க, பூலோகத்துல இருக்கிறவங்களை விட மேலோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களாம். எப்படி சொல்றிய? ஆமா, ஆமாண்ணே. வரையில வண்டியில வரையில பேசிக்கிட்டே வந்தேன். எனக்கும் போனுக்கும் சம்பந்தம் இல்ல. பேக்க கூட வைக்கிறது, ஆமா, எடுக்கிறதே கிடையாது வெளியில. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு கொண்டுட்டு வருவோமே அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வர்றது. நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த முருகனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு 2ஆம் தரமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறேன். எங்க ஒத்த கால? எங்க? அந்த பக்கம் இருக்கேன். பிடிவாதமா இருக்கு. ஏன்னா 5 வயதுல இருந்து ஹரியாபுரத்துல இருந்து இந்த முருகப்பெருமான மனசுல நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் முருகனை கல்யாணம் பண்ண அப்படிங்க முடியுமா? 5 வயசுலயே உங்களுக்கு அது வந்திருக்கு பாருங்க. நீங்க நினைக்கிறது தப்புதான். இல்ல, அவரை பத்தி நினைச்சிருக்கே பாருங்க. நினைச்சிருக்கேன். 5 வயசுல எப்படி நினைச்சேன் அப்படின்னா பக்தி மார்க்கமாக முருகனை வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பத்தேன் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்பவும் பக்தி மார்க்கம் தானா? இப்ப திருமணம்ங்கிற ஆசை. ஆமா, திருமணம் பண்ணிக்கணும், ஆமா, கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டியெல்லாம் பெக்கணும் அப்படின்னு. எத்தனை புள்ள பெத்துக்க போறிய? குறைச்சபட்சம் எலெக்ஷன் வேற முடிஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் நீ வாய்ப்பு இல்ல. ஆமா, இன்னும் எப்படி பார்த்தாலும் நான் புள்ள பெத்து வளர்த்து ஆளை கட்டுக்குள்ள ஒரு 20 வயசு ரெடி பண்ணோம்னா அடுத்த எலெக்ஷன் சரியா வந்துரும். எப்படி 5 வருஷம் தானே ஆகும்? நானும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டாங்க, இதோட குளுக்கோஸ் தான் எல்லாம். ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, ஒரு 10-15 பிள்ளைகளை பெத்துக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, நான் புள்ள பெத்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் மாமஞ்சீரை கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்புறம் காது குத்துருக்கு, கல்யாணம் இருக்கு, நீங்க அதுக்கெல்லாம் கொண்டு வரணும்ல. அதனால முருகனுக்காக எல்லாம் வெயிட்டா ஒரு கல்லை தூக்கி வாராண்டி வாராண்டி வெள்ளி ஒரு தள்ளி என் மீது ஏதாடம்மா அம்மம்மா ஏதோ சொன்னாடம்மா. வாராண்டி வாராண்டி ஒருத்தன் என் மீது ஏதாடம்மா அம்மம்மா
முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே என்னத்தான் நான் முருகனை கூப்பிடுறது என்னத்துக்கு நான் முருகனை கூப்பிடுறது என்னைய தூக்குறதுக்கு இல்லைங்க எப்படித்தான் நான் முருகனை வரவழைக்கிறதுன்னு தெரியல ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டேன் சாமி அழைச்சிடுவோமா நீங்க வேற யாருக்கு ஆமா சாமி அழைக்கிறது சாதாரண விஷயமாங்க ஆமா எவ்வளவு போராடணும் தெரியுமா சாமி அழைக்கிறதுக்கு நீங்க பால் குடத்தை தூக்குங்க பால் குடத்தை நான் பால் குடத்தை தூக்க நாங்க காவடியை தூக்குறோம் சரி கூட்டத்துல போய் சாமி அழைச்சோம்னா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க இப்போ சொல்லிலே இது உண்மைதான் நான் பால் குடத்தை எடுத்து போக நீங்க பின்னாடி காவடி எடுத்து வர முருகனுக்கு இந்த கூட்டத்துக்குள்ள போனோம்னா தூங்குற கோயில எந்திரிச்சு உட்காந்துருவாங்க நல்ல விஷயம் தானே இது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முருகன் எனக்கு 2:30 மணிக்கெல்லாம் வெளியில தள்ளலாம் முடிவு பண்ணிட்டேன் வெளியில தள்ளுறீங்களா ஆமாங்க உள்ள தள்ளுங்க உள்ளயா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னா உள்ள தள்ளுறதுக்கு வெளியில அப்படின்னா திருக்காட்சி கொடுக்க வேண்டும் அது 2:30 மணிக்கெல்லாம் முருகன் திருக்காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னாக்க நம்ம எல்லாம் சீக்கிரமாக ஆமா அதனால முருகனை பத்தி என் மனசுல உள்ளத சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமா நீ சொல்ல முடியாது ஹலோ 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 என்ன பண்றது ஏன் நிலமணிக்கு அப்படித்தான் இருக்கு ஹலோங்கிற மாதிரி முத்துமணி மாலே என்ன தொட்டு தொட்டு தாளாட்டே வெக்கத்திலே சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராடே உள்ளத்துல நீதானே உத்தமரு நீதானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனவும் நீதானே
முருகா நே கொஞ்சோண்டு சார் போச்சு கேன்னு ஏத்துங்கண்ணே சப்புன்னு இருக்குண்ணே பாட இருக்க குறையிற மாதிரியே இருக்குண்ணே கோச்சுக்காமண்ணே ஆமா எனக்காக ஆமா நீங்க பெட்டி முடத்தை கூட குறைச்சுக்கிறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து வச்சுக்கோங்களா ஏன் மச்சேன் ஆமா முருகா எம்பெருமானே உங்களுக்கு கூட வருத்தம் இல்லையே ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல இல்ல அப்படி சொன்னேன்னு வச்சுங்களேன் பார்த்தா உங்களுக்கு அதிகமா வைப்பாங்க முருகா முருகா முருகானே முருகனை பத்தியே நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வந்த வேலையை மறந்துடுவோம் நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் செய்யணும் ஏன்னா அந்த வள்ளி திருமணத்துடைய கதாநாயகன் யாராலே எங்க அப்பா நம்பி தலைவர் தான் ஆனா அப்பா அப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறாரு அம்மா விட மாட்டேங்கிறாங்க அம்மா தொல்லையெல்லாம் தான் இருக்குமே இதுல எங்கிட்ட அம்மா விடுறது அப்பா அப்பா எனக்கு அழுகாட்சியா வருது ஆமா என்னமோ இன்னைக்குதான் எனக்கு அப்படி எல்லாம் வருது தங்கச்சிக்கு பால் டப்பா கொண்டாந்து கொடுங்க ஆமா நான் பச்சை புள்ள ஆமா பால் டப்பா கொண்டாந்து கொடுங்க அழுகாட்சியா வருது அப்படின்னாக்க ஆமா என்ன பண்றது ஏன் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன் நிலைமை மட்டுமா உங்க எல்லா நிலைமையும் அப்படித்தாப்பா இருக்கு அப்ப உங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியதுதானே அதுக்கு என்ன பிரச்சனை தெரியல அதானே கேக்குறேன் அதுக்கு சோறு வேறு போட்டாங்களா என்னன்னு தெரியல வீட்டுல சோடியை தேடுது சோடி மச்சான் இது சித்திரை மாசம் மச்சான் ஆமா நீங்க என்ன சித்திரை மாசத்துல ஜோடி தேடுங்கிறீங்க ஆமா எங்க அப்பா மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு காட்டுக்கு போகணும் நான்தே இருட்டா இருக்குமே ஆமா இல்ல இருட்டா இருந்தா எனக்கு பயந்து வரும் லைட்டை போட்டுக்க அந்த பழக்கம் இல்லை எனக்கு ஆமா லைட்டை போட்டாலும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்ல நான் காட்டுக்கு போனா இருட்டா இருக்குமோ அப்படியா அடசலா இருக்கு காடுனால இருட்டா தானே மாறுது அப்ப ஒளிபரிக்கு இது வீடியோ எடுக்கிற தம்பி இப்ப நாங்க பேசுறதா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாளை போய் போட்டு பார்க்கையில இந்த பேச்செல்லாம் நீங்க வேண்டாம் சரியா ஆமா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போடுவாப்ல ஆமா அதுதான் முக்கியம் ஆமா எங்களுக்கு பொழுது போகணும் ஆமா ஆமா காட்டுக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட என்ன காடப்பா அப்படின்னு திணைக்காடு அப்படின்னாங்க வந்துச்சு எனக்கு கோபம் வராத கோபம் எனக்கு நல்ல வயசு தானே சொல்லியிருக்காரு காட்டிக்கிட்டு தானே போய் சொல்லியிருக்காரு காட்டிக்கிட்டு இல்லைங்க காட்டுக்கு 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 காவலுக்கு நான் போகணுமா எவ்வளவு பெரிய பொறுப்பை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்துருக்காரு தெரியுமா காட்டுக்கு புள்ளைய தேடி போறீங்களா புள்ளைய தேடி போறதா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க காட்டுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் அந்த காடு இல்லையா திணைவனம் திணை காட்டுக்கு போகணுமா ஆமா நான் கேட்டேன் எங்க அப்பாட்ட அன்னைக்கு 7 பேர் தண்டமா தானே உள்ளுக்குள்ள கிடக்குறாங்களா ஆமா 7 பேர் அன்னைக்கு இருக்கிறப்ப ஏன் பெண் பிள்ளைகளை போச்சுறீங்க என்ன காரணம் அப்படின்னு அப்பா இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆண்களை உழுத பெயரிட வேண்டும் பருவமனித கன்னி பெண்கள் தான் திணைக்காவல் புரியணும் இல்ல காவலுக்கு நீங்க தான் போகணும் அப்படின்ட்டாங்க அப்பாவுடைய சொல்லி தட்டக்கூடாது என்பதற்காகவும் அப்பாவுடைய சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காலத்துலலாம் எந்த பிள்ளைங்க தாய் தப்பன் பேச்ச கேக்குது ஒரு உள்ள கேட்கறது இல்லை இங்க இந்த பிள்ளையாத சொல்லுங்க நான் எங்க அப்பா அம்மா பேச்சதான் கேட்பேன் அப்படின்னு இந்த பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்குகளே அந்த பிள்ளையெல்லாம் கேட்கல அந்த பிள்ளை நாடகத்தையே பார்த்தா தானே கேட்கறதுக்கு வணக்கம் வைக்கிறது இல்ல ஆமா அது வேற பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆமா அதனால நமக்கு ஆமா அங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குது நமக்கு அதனால அங்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல ஆமா நம்ம எதுக்கு வந்தோமோ நம்ம காவலுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து பக்தி வச்ச மடியை முட்டை எடுத்துக்கிட்டு தலையில சுடிக்கிட்டு போயிட முடியாதானே அப்படியே புத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு
தலைப்பறவை ஆண்டாள் கண்டிப்பாக என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். தோழி கூப்பிட என்ன நீங்க தான் இப்படி சாடி உரிய வேற ஒன்ன காரணம் இல்ல. ஆமா எனக்கு என்னமோ இன்னைக்கு மச்சான் அப்படிலாம் கூப்பிடுற மாதிரியே காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. பிரம்மையா உங்களுக்கு கேட்காது அது இல்ல, உங்களுக்கு எல்லாம் கேட்காது. ஆமா அது அசரீரி ஒளி வந்து உங்களுக்கு கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஆமாங்க ஆமா நான் உள்ளுக்குள்ள போனாதான் அடுத்தால வெள்ளதல்ல முடியும். வெள்ளத்துல தான் முருகன் சீக்கிரம் வருவாரு, அப்பதான் முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆமா அதனால மிக சீக்கிரம் என்னுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். ஆமா மஞ்சமேடு மயிலே பார்க்காம போகாதையா உங்க ஈராப்பு. ஆமாங்க மயில் கூவுது, குயில் கூவுது, கத்துது, கதறது கிடந்து பசி. ஆமாங்க இல்ல நீங்க இறையள்ளி போடுவோம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா எங்க அம்மா சொன்னாங்க நம்ம இந்த கோழியெல்லாம் நிறைய வளர்க்கணுமா, இந்த கோழிக்கு கொண்டே கம்ப போடும் அப்படின்னாங்க. நானும் கொண்டே கம்ப போட்டேன், கோழி பறந்து போயிருச்சு. இந்த கம்ப